வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரளம் ஸ்டார் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ காமிச்சிட்ருக்கேன். அது என்னென்னா, சிம்பிளாக வீட்டில் நம்ம வந்து சிறுகீரை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அலசி வச்சிட்ருக்கேன். இப்போது நான் 1 கப்பு பருப்பு எடுத்துகிட்டு அதில் 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, ஸோ எல்லாமே போட்டு இதில் வேக வச்சிட்ருக்கேன். இப்போது கீரை ரொம்ப சுவையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில ஐட்டம் சேர்க்குறோம். அது என்னென்னா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம். ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதனால் நான் மிளகு கொஞ்சம் இங்கே கம்மியாக தான் போடுறேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதை ஒன்றும் பாதியமாக நாம் வந்து அப்படியே தட்டி இந்த அளவுக்கு தட்டினா போதும். அந்த பருப்பு எல்லாம் வேகுது இல்லையா, அதிலே நம்ம இதில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது யாருமே வேணாலும் செய்யலாம். சிம்பிளாக வீட்டில் பேச்சுலர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். அவ்வளோதான். இப்போது இந்த கீரையை வந்து நாம் வந்து அழகாக சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ வந்து பருப்பு கடையிற சட்டியிலலாம் வச்சுலாம் நான் ஒன்றும் கடைய போகிறதில்ல, மற்ற எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்பவே சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி நாம் வந்து இந்த பருப்பு கூடயே ஆட் பண்ணிக்கலாம். பருப்புக்கு தண்ணி கரெக்டாக வைங்க. பருப்பு, கீரை எல்லாமே சேர்ந்து நமக்கு கீரைக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும், கீரை செஞ்சு முடித்தா நமக்கு தண்ணியாக வேணுமா, திக்காக வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பருப்புக்கு தண்ணி வச்சா போதும். ஸோ இது அப்படியே நல்லா வெந்துகிட்டே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம 2 விசில் வச்சு எடுத்துடலாம். குக்கரில் தான் செய்கிறேன் இன்றைக்கி. பாருங்கள், 2 விசில் வந்து எடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதை நான் மத்து வச்சோ பருப்பு கடையிற சட்டியில் வச்சு நான் வந்து கீரையை வந்து கடையில் புளியும் நான் இதில் வந்து ஆட் பண்ணல. ஒரு தக்காளி ஆட் பண்ணதுனால உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து புளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா சூப்பராக வெறும் கரண்டிலேயே நல்லா அழகாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி மசிச்சு விட்டால் போதும். ஸோ இன்னொரு விசில் எடுத்து வச்சுருந்தாவே நமக்கு 3 விசிலாக விட்டுருந்தா இன்னுமே நல்லா குழைய கிடச்சிருக்கும். ஆனால் வந்து பருப்பு ரொம்ப குழைய வேண்டாம் அப்படின்றனால நான் 2 விசில்லையே ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், எந்த அளவுக்கு கீரை மசியல் வந்து எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிக்சியில் போட்டு அரைச்சாலுமே ரொம்ப கூழாயிடும். ஸோ அந்த டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக வேக வச்சு இப்படி மசித்து எடுத்துட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கீரை. இப்போ வந்து கீரைக்கு தேவையான உப்பை வந்து நம்ம கடைசியில் ஆட் பண்ணலாம். ஏன்னா கீரை வெந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு சுருங்கி வரும்னு தெரியாது. ஸோ முன்னாடியே உப்பு ஆட் பண்ணாமல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ வாங்க நாம் வந்து இந்த கீரைக்கு தேவையான தாளிச்சத்தை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதில் நான் வந்து சின்ன வெங்காயமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கீரை தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து கருவேப்பிலை போட போகிறதில்ல இன்றைக்கி கீரைக்கு. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு வடகம், வெங்காய வடகம் இருக்குது இல்லைங்களா, வடகம் போட்டு தாளித்தா அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீரை ஸ்மெல்லும் சரி, சாப்பிடும்போது அந்த வடகத்தோட கிறிஸ்பினஸோடு நம்ம அந்த இது சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா போட்டு தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், கீரை மசியல் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா செவந்து வரும்போது கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே கீரை பருப்பு கூட கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சமாக வாசனைக்காக இப்போது நல்லா பெருங்காயத்தை அது எண்ணெயில் போட்டு வதக்கி போட்டுடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னும்போது இந்த தாளிச்சத்துலேயே நீங்கள் 2 காஞ்ச மிளகாய் கூட போட்டு நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம். ஆனால் நான் வந்து காரம் போதும் அப்படின்றதுனால இதில் வந்து காஞ்ச மிளகாய் போடலை. அவ்வளோதான். சூப்பராக வந்து நமக்கு வந்து இப்போ வந்து வெங்காயம், வடகம் எல்லாமே நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரட்டும், அப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கீரை ரெடியாக இருக்குது இல்லைங்களா, அந்த கீரையில் இப்போது தாளித்து வச்சுருந்தா இதை கொட்டிடலாம்.
அப்படியே இந்த தாளிச்சமும் அந்த கீரையோட ஸ்மெல்லும் அப்படியே இப்பயே சாப்பிட்ணும் போல் அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. அதுவும் வடகம் வேறு போட்டிருக்கோம். வடகம் வந்து ஆப்ஷனல் தான், இருக்கிறவங்க போடுங்க, இல்லாதவங்க வெறும் வெங்காயத்தை இந்த மாதிரி நீங்கள் கோல்டன் ப்ரௌனில் வதக்கி போட்டிங்கனாவே சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அவ்வளோதான், சிம்பிளான சூப்பரான பருப்பு சட்டியே இல்லாமல் நம்ம எவ்வளோ சூப்பராக சிறுகீரை செஞ்சுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு இதை பரிமாறும்போது கொஞ்சமாக அவங்களுக்கு நெய் கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.